ஆவி வந்தது. அல்லேலூயா. அவன் நின்னுகிட்டு ஆடுனானா அங்கிட்டு 1 கிலோமீட்டர் ஆடுனா நமக்கு தெரியல. ஏதோ ஒரு மாற்றம் அவனுக்குள்ள வந்திருக்கு. ஆவியானவர் ஒருவருக்குள்ள வந்தான். அவன் எப்படி இருந்திருப்பான்? எப்படி இருந்திருப்பான்? உற்சாகம் வந்திருப்பானா? ஒருவன் மேல ஆவியானவர் வந்தா இறங்கினால் அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? தீர்க்கதரிசியா இருப்பானா? பல பாச பேசுவானா? ஒருவனுக்குள்ள ஆவியா நல்லா கேள்வி புரிஞ்சுக்கணும். ஒருவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான்? இருப்பான் இல்ல, இருந்திருப்பான். பரிசுத்தமா இருப்பான், நல்லவனா இருப்பான், கடவுளுக்கு பயந்த மனசா இருப்பான். அப்படித்தானே? மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர்கிட்ட பச்சைபாதம் இல்லை. 120 பேர் கூடி இருக்கும் போது எல்லாரும் மேலேயும் வந்து இறங்கினார். ஆமென். அப்ப ஒருவன் மேல ஆவியானவர் வந்தால் அவன் நல்லவனா இருந்திருப்பான், கடவுளுக்கு பயந்த மனுஷனாய் இருந்திருப்பான். சரிங்களா? அதே இது பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 1 சாமுவேல் 15:24. சீக்கிரமா வாசிச்சால் நான் போற காரியத்தை சீக்கிரமா முடித்து விடுவேன். அப்பொழுது சவுல், இந்த 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவன் சொல்லி பார்த்தோம்ல, அவன் வேறு யாரும் இல்லை, இந்த மனுஷன் தான். சரிங்களா? அப்பொழுது சவுல் சாமுவேலை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளிலும் உம்முடைய வார்த்தைகளிலும் மீறினதினாலே. விளங்குதுங்களா? இவன் யார் என்று நமக்கு முன்னாடி பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல இறங்கினார். இவன் தேவ ஆவி இவனுக்குள்ளாக வந்தது. இவன் தீர்க்கதரிசியனும் சொன்னான். இப்ப 15ஆம் அதிகாரத்தில் 24 என்ன பார்த்தோம்? தேவனுடைய வார்த்தையும் மீறிட்டேன். கடவுளுடைய வார்த்தை மீறிட்டேன். மீறினாலே அதோடைய முடிவு என்ன? பாவம் செஞ்சேன். கடவுளுடைய வார்த்தை மீறுவதும் பாவம் செய்வதும் 2 ஒண்ணுதான். பாவம் 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 என்று தனிப்பட்ட முறையில் கரையாது. எது செஞ்சா பாவம்? இன்னைக்கு ரொம்ப பேர் பாவம் என்று என்னுடனே நம்ம மைண்ட்ல அவங்க லெவலுக்கு தக்கப்படி யோசிக்கிறோம். சரிங்களா? ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தை நான் மீறி நடந்ததுனால என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செய்துட்டேன். யார் சொல்றா? ஆவியை பெற்ற மனிதன். ஆவியை பெற்ற மனிதன். ஆவியை பெற்ற மனிதன் தான் இப்ப பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியுடைய நிறைவை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் கடவுளுடைய வார்த்தை மீறுகிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். அது நமக்கு தெரியல. பாவம் என்று நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. கடவுளுடைய வார்த்தை எப்ப மீறுகிறோமோ அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்த மனிதன் இப்படி மாறினான். அப்படி இருந்த மனிதனுக்கு இப்படி ஏன் வந்தது, எதற்காக வந்தது என்று சில காரியங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? இவரை குறித்து ஒரு 10 காரியங்களை நான் நோட் பண்ணி வைத்திருக்கிறேன். அவருடைய முன்னிலைமை, அவர் பின்னிலைமை. இதை வாசிக்கும் போதே, இது கேட்கும் போதே ஆவியானவர் உங்களுக்குள்ள உறவாடுவார், உங்களுக்குள்ள பேசி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கர்த்தர் உங்களை அடையாளம் காட்ட போகிறார். அல்லேலூயா. இதை கவனமா நம்ம கேட்கணும். ஒவ்வொரு வாரத்திலும் வர்றோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு என்னோட பேசினார், இந்த வசனத்தை கொண்டு என்னோட பேசினார், இந்த உதாரணத்தை கொண்டு என்னோட பேசினார், இந்த ஆராதனை மூலியமாய் என்னோட பேசினார், இந்த சாட்சி மூலியமா என்னோட பேசினார் என்று ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள நடக்கணும். நடந்த பிறகுதான் வெளியே போகணும். வந்த வண்ணமே என்ன செய்யக்கூடாது? வந்த வண்ணமே திரும்ப கூடாது. ஏதோ ஒன்று காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனிதன் தேவன் மேல் பக்தி உள்ளவனா இருந்தபடினால்தான் இவனுக்குள்ளாக என்ன வந்துச்சு? ஆவியானவர் வந்தான். இப்படிப்பட்ட மனுஷன் சொல்லுகிறான், நான் கடவுள் வார்த்தை மீறிட்டேன்.
மீறி போனதுக்கு என்ன காரணம்? வாட் ரீசன்? தேவ மனிதன் தான், கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் தான். தேவ ஆவியானவர் இவனுக்குள்ள என்ன செஞ்சது? வந்தது. தீர்க்க தரிசனமும் சொல்லிக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறதுக்கு பண்ணினது என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் என்ன? அவனே சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை மீறி செஞ்சுட்டேன், சொன்னபடி கேட்காம போயிட்டேன். இப்படி கேட்காம போனதுக்கு செஞ்சது யாரு? அவன் என்ன காரணம்? எந்த விஷயம் கடவுளுடைய வார்த்தை இவனை கேட்காமல் செய்தது? ஐயா புரியுதா? தம்பி புரியுதா? சாமியல் புரியுதா? ஐசக்கு புரியுதா? ஸ்தோத்திரம். மகேந்திர புரியுதா? எந்த காரியம் இவன் கடவுளுடைய வார்த்தை கேட்க விடாமல் தடுத்தது? ஆண்டவர் அவனை நேசிக்கிறார், அவன் மேல் அன்பு கூறுகிறார், ஆவியானவர் கொடுக்கிறார். அப்ப தேவனுக்கு பயந்த மனுஷன் தானே. இப்படிப்பட்ட மனிதன் அப்படி மாறுவதற்கு என்ன காரணம்? இந்த மனிதனுடைய முன்னாடி ஒரு 5 காரியமும் பின்னாடி ஒரு 5 காரியமும் சுருக்கமாய் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது இந்த சவுல் யார் என்று உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துகிறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் முடிய எடுத்தவர்கள் சீக்கிரம். இந்த கீஸ் அவன் எப்படிப்பட்டவன் இருந்தான் வேதம் வர்ணிக்குது பாருங்க. மகாபராக்கிரமசாலி. வேதம் ஒரு மனிதனை புகழ்ந்ததுன்னா காரணம் எல்லாம் என்ன செய்யாது? புகழாது. எத்தனையோ காரியங்கள் இருக்கும் போது ஏன் இவனுக்கு இத்தனை அடையாளங்கள்? பென்னியமின் கோத்திரம், அவன் பேரு கீசு, அதோடு விட வேண்டியதானே? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? மகாபராக்கிரமசாலி. அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். 2ஆம் வசனம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் என்னது? சவுல். என்னது? சவுல். சவுல் அதோடு விட்டாச்சா வசனம்? சௌந்தரியமான அழகுள்ளவன். 2வது வாலிபன். அழகு. வேதம் ஒரு காரியத்தை கொடுக்குதுன்னா அதை நம்ம பார்க்கணும். ஏன் இவ்வளவு அடையாளங்கள் கொடுக்குது? ஏன் இவ காரியங்கள் வருகிறது? மேல இந்த கீசுடைய அப்பா அம்மார்களை பார்த்தீங்கன்னா ஒரு வரியோட என்ன செஞ்சிடும்? முறிஞ்சு போயிடும். இவனை குறிச்சு இப்படி அப்பா பராக்கிரமசாலி, பயங்கர கெட்டிக்காரன். அப்ப அப்பா கெட்டிக்காரனா மகனை எப்படிதான் இருந்திருக்கணும்? கெட்டிக்காரன் இருந்திருக்கணும். இவனும் மகா பராக்கிரமசாலியா இருந்தான் என்று வேதம் சொல்லல. மாறா என்ன சொல்லுது? சௌந்தரியம். சௌந்தரியம் என்னது? அழகு. அழகு. வேதத்துல 2-3 பேர் தான் இப்படி அவருடைய பிறப்பை அழகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் தெரியுமா? லேடிஸ் சொல்லல. அப்சலோம், தாவீது, இயேசு, அப்புறம் சவுல். அதான் அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கமே. அழகுள்ள பிள்ளை, அழகுள்ள பிள்ளை என்று என்ன செய்தார்கள்? ஒழித்து வைத்தார்கள். மோசே, ஏன்னா அவர் ஒரு இரட்சகர், ஜனங்களை என்ன செய்கிறவர்? எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர். இப்படி சில பேருக்கு மாத்திரம்தான் இப்படி வரும். சிம்சோன் ஒரு பழுதும் அவன்கிட்ட இல்லையா? அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்தான். சவரன் கத்தி மேலே படக்கூடாது அப்படியெல்லாம் வகுட்டில் இருக்கும்போதே சில காரியத்தை சொல்லி தான் அந்த குழந்தை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு நான் குழந்தை கொடுக்குறேன், அந்த குழந்தை எப்படிலாம் நீ வளர்க்கணும் என்று என்ன செய்கிறாரு? சொல்லி கொடுக்கிறார். சரிங்களா? இங்க நம்ம பார்க்கிறோம் அவன் அழகுள்ளவன். அப்புறம் இஸ்ரவேல் தேசத்திலேயே அன்னைக்கு ஒன்றுபட்ட தேசம். அதான் சௌந்தரியவான்னு சொல்லியாச்சுல, அப்படியே விட வேண்டியதானே? எவ்வளவு கைப்பிடியில. ஆனா ஆனா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கோலியாத்தே நினைப்போம். ஏன்னா அவனை குறித்து எவ்வளவு அளவுண்டு இருக்கு. எவ்வளவு அளவு? 6 முழம் 1 ஜான். 6 முழம் 1 ஜான். இப்ப நம்ம 6 முழம் இல்ல, ஜான் தான் நம்மலாம். ஸ்தோத்திரம். அதனாலதான் பெரிய சொன்னாங்க எல்லாம் இந்த 1 ஜான் வகுத்துக்கு தான்ப்பா அப்படின்னு. ஜான்லயே சுருக்கிட்டாங்க.
நான் சொல்றதெல்லாம் எல்லாம் நம்ம இந்த ஒரு முளம் வகுத்துக்காக தான். ஜான முளமா மாத்துவோமே. அருமைக்குரியவர்களே, இங்க வேதம் சொல்லுது, உயரமுள்ளவனா இருந்தான். அவன் வந்து நின்னா அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களே அவன் தோளுக்கு கீழே தான் இருப்பாங்களாம். ஆளு அழகு, உயரம், உயரக்கேத்த உடம்பு இருக்கு நம்ம வேணாமா இருந்து இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா எப்படிப்பட்டவன்? பராக்கிரமசாலி. அவங்க அப்பா எப்படிப்பட்டவன்? பராக்கிரமசாலி. புரியுதான் சொல்ல உங்களுக்கு? இவ்வளவு காரியங்கள் வேதம் இவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறது. இத்தனை அந்தஸ்து இருந்தா நமக்கெல்லாம் என்ன இருக்கும்? ஒரு மேட்டிமை இருந்து கொண்டுதான் இருக்கும். அவன் நடந்து வந்தாலே அப்படியே ஒரு ராணுவம் போன மாதிரி தான். இவன் எவ்வளவு ஹைட்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாமே ஹைட் ஆனவங்க தான். அப்படிதானே? சில பேர் நீங்க பார்த்து இன்னைக்கு கேரளாவில் திருச்சூர் பகுதியில் சாலக்குடி இங்கிட்டு இருக்கு. சாவக்காடா ஐசக்கு சாவக்காடு இந்த பகுதியில் அன்னைக்கு முதல் நூற்றாண்டுல வந்த யூதர்கள் இன்னைக்கு அவங்க பாரம்பரியம் என்ன செய்யுது இருக்குது. அன்னைக்கு இருந்த ஆசாரிப்பு கூடாரத்தை இன்னைக்கும் அந்த சாவக்காட்டுல இருக்கு. நீங்க நெட்ல போய் இது சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அங்க யூதர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சில யூதர்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்துருக்கிறோம். ஒரு முறை தம்பி ஐசக்கையும் கனகு தம்பி 2 பேர்த்தைய அருங்கூர்ல மீட்டிங் நடக்குது, போயிட்டு வாங்க தம்பி, நான் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் வர முடியாது, போங்க அனுப்பினேன். அங்கே 2 பேர் வந்தாங்களா? 2 பேர் யூதர்கள் வந்திருக்கிறாங்க. யூதர்கள் அதுல ஒருத்தர் அசல் இயேசுநாதர் மாதிரி தான் இருந்தாராமா. அதே தாடி, முடி, கண்ணெல்லாம் அவர் ஒன்னொன்னா வர்ணிக்கிறாரு. தம்பி ஐசக்கு வந்து கணக்கு சொல்றாரு, இயேசுநாதர் மாதிரியே இருந்துச்சுன்னு. இயேசுநாதர் எப்ப பார்த்தோம்? சினிமா படத்தில் பார்த்தோம். சினிமாவில் நடிச்சிருக்காங்க, ஒரு நடிகன், சரிங்களா? அதையே நம்ம பார்த்ததுனால ஒருவேளை இப்படிதான் இயேசுநாதர் இருப்பாங்களோ. அது ஒரு அன்பின் நிமித்தமாக அப்படி தன்னை போல என்ன செஞ்சிருது? மாற்றிக்கொள்வது. அப்ப யூதர்கள் எல்லாமே சராசரி 6 அடி இருப்பாங்க. 6 அடி குறையாம இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனுஷர்களே இவர் சவுலுக்கு இந்த தோல் மட்டத்தில் இருந்தாங்கன்னா இவன் எவ்வளவு ஹைட்டா இருப்பான்? சரிங்களா? இப்படிதான் வேதம் இந்த சவுலை அறிமுகப்படுத்துகிறது. சரிங்களா? இவனுக்குள்ளாக இருந்த காரியம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. இவனுடைய தன்மைகளை குறித்து நாங்க பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். 8ஆம் வசனம். அதை கொண்டு போய் தேவ மனுஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றார். இதுல என்ன பாஸ்டர் எனக்கு சொல்ல வர்றீங்கன்னு கேட்குறீங்களா? இப்படிப்பட்ட அழகுள்ளவன், அந்தஸ்து உள்ளவன், ஹைட்டான உயர்ந்த மனிதன், பராக்கிரமசாலியோடைய மகன், இவனுக்கு அப்பா முத கொடுத்த வேலை என்ன தெரியுமா? கழுதையை தேட போங்கிறார். எங்க தேட சொல்றாரு? கழுதை காணாம போயிருச்சு பார்த்துக்கிடுங்க, அந்த கழுதையை நீ போய் தேடி கண்டுபிடிச்சு வாடான்னு மகன் கிட்ட சொல்றார். எப்படிப்பட்ட மகன்? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களிலே அழகுள்ள மனிதன், கழுதை தேட போடாங்கிறார். உங்க அப்பா, நீங்க அப்படி அழகு உள்ளவங்களா இருந்து உங்க அப்பா கழுதை தேடி வரான்னா நீங்க போவீங்க? நான் எப்படிப்பட்ட ஆளு, உடம்ப எவ்வளவு என்னது இது பண்ணி வச்சு என்ன சொல்லுவாங்களே, இல்ல பாடியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களே, புரியல? டைட்ல இருக்கேன், நான் உடம்ப டைட் வச்சிருக்கேன். நான் போய் வெயில போனா கருத்துருவேன். நான் ஊருக்குள்ள போய் அது கழுது தேடிட்டு போனா என்னை கேவலமா நினைக்க மாட்டாங்க. பாப்பா வேற ஆளை போ சொல்லு, சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அது என் பேச்சு கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். என்ன செய்வ? ஏன்னா அவன் அப்பாவோட ஹைட்டு.
அப்பா விட ஹைட்டு. ஏய் என்ன போகலாமா, ஜோலி முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இருக்காங்க சில வீடுகளில். அப்பா சொல்லுகிற வார்த்தை எல்லாமே பிள்ளைகளுக்கு நன்மை என்று தெரிஞ்சும் அந்த நேரத்தில் தான் ஏதோ ஒரு விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்துக்கு மாற்றாக சொல்லுகிறான்னு சொன்ன உடனே என்ன செய்து மனதுக்குள்ளே ஒரு வம்மம் வருகிறது. முந்தானேத்து ஒரு கேள்விப்பட்ட ஒரு 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 தகப்பனுக்கு மகனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அப்பாவை மகன் பிடிச்சி அடிச்சிட்டான், சரியான அடியா. அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க, ஒரு அப்பாவை மகன் அடிக்கிற மாதிரி இல்லை, ஆனா இவருக்கு அடிக்கிறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. இவர் நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம், என்ன செஞ்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், மனசு இல்லை. அப்ப அங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஒரு தகப்பனை மகன் அடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு விரோதி மாதிரி என்ன செய்யறான், அடிக்கிறான். விட்டா உன்னை கொன்றுவான் போல் இருக்கு, பேசாம நீங்க மதுரைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி நைட்டோ அவரும் மனைவி எங்க வந்துட்டாங்க, ஊருக்கு வந்துட்டாங்க. அப்ப நீ என்ன சொல்ல வரனா, தனக்குன்னு ஒரு அந்தஸ்து, தனக்குன்னு ஒரு பொருளாதாரம், தனக்கு ஒரு காரியம் வரைக்கும் பம்மிக்கிட்டு கிடப்பான். ஏன்னா இவரை நம்பி தான் முன்னுக்கு வரணும், இவர் நம்பி தான் படிக்கணும், இவர் நம்ம தான் குடும்ப காரியங்கள் இருக்கு, இவர் நம்பி தான் வாழ்க்கை இருக்கு, இப்படி எல்லாம் பம்மிக்கிட்டு கிடக்கிறவன் தனக்கு தன் காலில் நின்ன பிறகுதான் அவன் சுய குணங்கள் என்ன செய்யும், வெளிப்படும். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்கள் சொல்லிருக்கு. இது கர்த்தருக்கு பிரியம். நீ அம்மா பேச்சு அப்பா பேச்சு கேட்டீங்கன்னா உனக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், நீ ஆயுஷ்லாக்கு உனக்கு கூடும். உன் ஆயுஷ்லாக்கு கூட வேணுமென்றால் உன் தகப்பனையும் தாயையும் என்ன செய்ய, கணம் பண்ணு, அவங்களை நேசி, கீழ்ப்படி. இதான் கடவுளுடைய வார்த்தை. இங்க அப்பா சொன்ன உடனே மகன் என்ன செய்யறான், ஒரு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான். எங்க, கழுதை தரதுக்கு. நானா இருந்த கூட ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவங்கிட்ட போனோம்னா நம்ம கழுதை எங்க இருக்குன்னு சொல்லிடுவாரு. அங்க கிட்ட போவோம் என்று கூப்பிடுறான். இவன் தான் முத கூப்பிடுறான். சவுல் தான் சொன்ன பதில் தான் என்ன, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்க நம்மிடத்தில் இல்லையே. எப்பா, ஒரு தேவ மனசுகிட்ட போறதுக்கு நம்ம சும்மா வெறுங்கையா போக முடியும்? ஏன்னா அன்னைக்கு ஞானதிஷ்டிக்காரன் என்றாலும் தீர்க்கதரிசி என்றாலும் இருவரும் ஒருவரே. அதுக்கு கீழே ஸ்தோத்திரம் 9ஆம் வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, முற்காலத்தில் இஸ்ரவேல் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞானதிஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று என்பார்கள். இந்த நாளில தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் 2 ஒன்று தான். சரிங்களா? ஞானதிஷ்டிக்கான ரோவே, ஞானதிஷ்டின்னா ரோவே, தூரத்தின் பார்வை, எப்பவோ நடக்கிற காரியத்தை முன்கூட்டியே அறிந்து சொல்லுகிறவர். ஞானதிஷ்டிக்காரன் பிற்காலங்களில் அவனுக்கு பேர் மாறி தீர்க்கதரிசி எண்ணப்பட்டார்கள். ஞானதிஷ்டிக்காரன் ரோவே என்று அர்த்தம். ரோவேன்னா தூரத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை பார்த்து சொல்லுகிற மனிதன். ஸ்தோத்திரம். அப்ப அவரிடத்துல நமக்கு போகிறதுக்கு நமக்கு கிட்ட என்ன இல்லை, வெறுங்கையா எப்படியா போறது, காணிக்க வேணும்ல அப்படின்னு சொல்றான்னா, இவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருக்கிறான், தேவ பக்தியுள்ள மனிதனா இருந்திருக்கிறான். அல்லேலூயா. வெறுங்கையோடு தேவ மனுஷன் சந்திக்க போகவே மாட்டாங்க. தேவ மனுஷனோடு அத வெறுங்கையோடு ஆலயத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேர் கைவீசு, அம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, அப்படிதானே? வெறுங்கையோடு. நீங்க நீதிமொழியில் பார்த்தீங்கன்னா, வெறுங்கையோடு ஆலயத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், வெறுங்கையோடு ஆலயத்துக்கு போக வேண்டாம். அதனாலதான் இந்துக்கள் புறஜாதிகள் பார்க்கறாங்க, என்ன செய்யறாங்க, அவங்க வெறுங்கையோடு எங்கேயும் எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதே கிடையாது. அவங்க தேங்காய்க்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வாழைப்பழத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சூடத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சாம்பிராணிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாம் அர்த்தத்துக்குரியது. அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. அர்த்தம் தெரிஞ்ச நாம் அதை கொண்டு வரதில்லை. நமக்குள்ள எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. பாஸ்டர், நாங்க மட்டும் வெறுங்கையோட வந்திருக்கிறோம், அதான் ஆளுக்கு ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கிறோம், ஆளுக்கு ஒரு பைபிள் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். இது உங்க பக்தி விருத்தி அடைவதற்காக. அல்லேலூயா. இவன் சொல்றான், வெறுங்கையோடு எப்படி நம்ம போறது, தேவமனை சந்திக்க போறோம், தேவாலயத்துக்கு போகிறோம், வெறுங்கையோடு கொண்டு போகணும், காணிக்க நம்ம கிட்ட இல்லையே.
அப்படி என்ன தெரியுது அவங்ககிட்ட இருந்து? தேவ பக்தி உள்ளவன். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, சவுல் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவன். சரிங்களா? இவன் சொல்றான், வேலைக்காரன் உங்ககிட்ட இல்ல, நீங்க தான் தின்னு மாடன் எல்லாம் தின்னு தீர்த்துட்டீங்க, ஆனா என்கிட்ட இன்னும் 1/4 சேக்கால் வெள்ளி இருக்கு. இன்னும் இருக்கிறனா, ஏற்கனவே இருந்தது செலவு செஞ்சாச்சு. இவன் என்ன செய்யறான்? 1/4 சேக்கால் வெள்ளி வச்சிருக்கிறான். இது கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட கேட்கலாம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமைக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறீங்களா? அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். வேலைக்காரன் சொன்னதை கீழ்ப்படிந்தான். வேலைக்காரன் சொன்னதை கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படுகிற மனசனா இருந்தான். தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். முதலாவது காரியம் தேவ பக்தி. 2வது காரியம் நீங்க அதிலேயே பாருங்க, 21வது வசனம். எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னார்? சாமுவேல் சொல்றாரு, எப்பா உன்னை ஆண்டவர் இந்த தேசத்துக்கு ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை இந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களிலே உன்னை ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா அதற்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா யாருமே இல்லை. அவர்களுக்கு ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் மட்டும் தான் இருந்தார். மனித குலத்தில் அவனுக்கு ராஜா யாருமே இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேல் மூலம் சொல்லுகிறார், உன்னை ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார். கழுத காணா அது சொல்லுவாருன்னு போனவனுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பாட் அடிக்குது பாருங்க. அதான் சொல்லுவோம்ல, திண்ணையில படுத்துறதுக்கு திடுக்குன்னு கல்யாணம் இருந்துச்சா. திண்ணையில படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமா. ஏன்னா மாப்பிள்ளை ஓடி போயிட்டான். திண்ணையில தான் படுத்திருந்தா தூக்கிட்டு போய் என்ன செய்யிட்டாங்க, மணமேடை வச்சு கட்டுறான்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லை. கழுதை காணோம் என்று தேடி போன மனுஷனுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சது. இஸ்ரவேல் ஜனங்களே, நீ ராஜாவா இருக்க போற. சொன்னது யாரு? ஏதோ வழிபோக்கன் அல்ல. சொன்னது யாரு? ஒரு பஞ்ச பரதேசி அல்ல. சொன்னது யாரு? தேவ மனிதன். தேவ மனிதன். சாமுவேல் குறித்து என்ன அறிமுகம்? தான் முதல் பேர்சபா மட்டும் சாமுவேலே தீர்க்கதரிசி என்று அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. சிறியோர் இருந்து பெரியோர் வரைக்கும் இவன் தான் தீர்க்கதரிசி என்று அறிந்து வைத்திருந்தான். இவர் சொல்றாரு, உங்களை கர்த்தர் ராஜாவா வச்சிருக்கிறாரு, ஏற்படுத்த போறாரு, நான் உன்னை அபிஷேகம் பண்ண போறேன். சொன்ன உடனே நாம என்ன இருப்போம்? வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு, எனக்கு அப்பவே தெரியும் என் ஜாதகத்தில் ராஜா பொருத்தம் எனக்கு இருக்கு, என்னுடைய நடை என்ன, உடை என்ன, அழகு என்ன, என்ன மாதிரி இந்த ஊர்ல எவனாச்சும் இருக்கிறானா, ஏதாச்சும் பில்டப் என்ன செய்யிருப்போம், பண்ணிருப்போம். ஆனா இவன் என்ன சொல்றான்? எங்க கோத்திரம் என்ன கோத்திரம்? பென்னியமீன் கோத்திரம். எப்படி கோத்திரம்? சிறிதான கோத்திரம், சின்ன கோத்திரையா. இருக்கிற கோத்திரத்திலேயே சின்ன கோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த கோத்திரத்தில் என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அற்பமன்னா ரொம்ப மட்டமான குடும்பம். என்கிட்ட போய் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்களே அப்படின்னு தாழ்மைப்படுகிறான். அல்லேலூயா. தாழ்மைப்படுகிறான். ஒரு உயர்வு வருகிற நேரம் இவன் என்ன செய்யறான்? தன்னைத்தானே தாழ்த்துகிறான். எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன், தேவ பக்தியுள்ள மனுஷன். 2வது தன்னைத்தானே தாழ்த்துகிற மனுஷன். என் குடும்பம், அவன் உள்ளதை சொல்றான். உள்ளதை எங்க கோத்திரம், நான் வந்து பென்னியமீன் கோத்திரம், அது சின்ன கோத்திரம். தான் கோத்திரம் மாதிரியோ, யூதா கோத்திரம் மாதிரியோ, செபுலோன் கோத்திரம் மாதிரியோ, ரூபன் கோத்திரம் மாதிரியோ அந்த மாதிரி பெரிய கோத்திரம் இல்லை. ஜனத்தொகை ரொம்ப கம்மி. அதுல எங்க குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம். சொல்லுவாங்கல்ல, நல்ல குடும்பம். என்ன குடும்பம்? நல்ல குடும்பம். அப்படி என்ன அர்த்தம்? நல்ல குடும்பம் அல்ல, நல்ல குடும்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க வீடு மட்டமான வீடு. ஆண்டவர் முன்னாடியே சாமுவேல்கிட்ட சொல்லிட்டார்,
பென்யமீன் கோத்திரத்தான், கீசோடைய மகன் சவுல் சொல்லக்கூடிய வாலிபன் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கிறான். அவனை தான் நான் முன் குறிச்சிருக்கிறேன். அவனை விடாத, அவனுக்கு அபிஷேகம் பண்ணிரு. ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ஆண்டவர். அதுபடி இங்க நடக்குது. உன்னை குறிச்சு என்னை குறிச்சு இங்க திட்டம் உண்டு. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய ஆட்கள்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாருமே ராஜா வாழ்க சொல்லிட்டாங்க. இப்ப யார் ஆயிட்டா? ராஜாவாயிட்டா. அந்த கூட்டத்துக்குள்ளேயே இன்னொரு கூட்டம் இருக்கு. இவன் எப்படிப்பட்ட பக்குவப்பட்ட மனிதன் பாருங்க. 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. கிபியாவில் இருக்கிற வீட்டுக்கு போனான். ஆனாலும் பேலியாட்கள் மக்கள், பேலியாட்கள் யாரும் பொய் சாட்சி சொல்றவங்க, முறுமுறுக்கிறவங்க, கடவுளுடைய சித்தத்துக்கு எப்பொழுதும் மாற்று தரமாவே யோசிக்கிறவங்க. என்ன சொன்னாலும் இவங்க மைண்டுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் இவங்க செயல்படுவாங்க தவிர கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனாலும் பேலியாட்கள் மக்கள் இவனா நம்ம ரட்சிக்க போ, யாரை காமிச்சு? யாரை காமிச்சு? ராஜாவை காமிச்சு. இவனா நம்மளை ரட்சிக்க போகிறவன். அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? உயரமானவன், அழகானவன், அந்தஸ்தானவன், கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை இந்த பேலியாட்கள் மக்கள் சொல்றாங்க, இவனா நம்ம ரட்சிக்கிறவன், இவனா நமக்கு பாஸ்டர், இவனா விசுவாசி, இவளா ஜோமனு நல்லாக போகுது, அவளா இவளா, அவனா இவனா. விளங்குனா விளங்கிக்கிங்க, விளங்காட்டி விட்டு தள்ளிருங்க. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை இந்த பேலியாட்கள் மக்கள் இவனா நம்மளை ரட்சிக்கிறவன் என்று சொன்னார்கள். வாசிங்க. இல்ல ஆனாலும் சொல்லி அவனுக்கு காணிக்க கொண்டு வரல. ஆனா இவன் எங்க போனாலும் காணிக்க கொண்டு போவான். இவங்க ராஜான்னா என்ன செய்யணும்? காணிக்க கொண்டு போகணும். வீட்டில் ஆடோ மாடோ கோழியோ ஏதோ அவங்க கிட்ட இருக்கிறதும் கொண்டு போய் ராஜாக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதான் வேதம் சொல்லுது. ராஜாவை கனம் பண்ணுகிற விஷயம் அதுதான். ஒரு கூட்டம் அவனுக்கு பின்னாடி போயிருச்சு. இந்த கூட்டம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மனுஷனை முறுமுறுக்கிறது அல்லாமல் காணிக்கை கொண்டு போகல, அலட்சியம் பண்ணினார்கள். இவங்களும் காணிக்க கொண்டு போறதில்ல, காணிக்க கொண்டு போறவங்களையும் இவங்களும் பிடியரசி கொண்டு வர்றதில்ல, கொண்டு வர அம்மாமார்களையும் நானும் தான் 6 மாசம் கொடுக்கல, நீ மட்டும் என்ன கொடுத்தோன்னு செய்ய முடியாது. அது போறாமல் சொல்றது, புரிஞ்சுக்கங்கம்மா. போறாம நீ கொண்டு வந்துட்டா கடவுளை வார்த்தை நீ கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி அதனால் உனக்கு ஆசீர்வாதம் வரும் சொல்லி என்ன செஞ்சிடறாங்க? இந்த நண்டு கதை தான். நீயே மேலே ஏறி போக மாட்ட, ஏறி போகிறனையும் விட மாட்டேன். சந்தா இன்னைக்கு காலையில் ஒரு தங்கச்சி வந்துச்சு, 300 ரூபா தம்பி வச்சுக்கோ, அடுத்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. எத்தனை பேர் இது இந்த மாதம் வரைக்கும் 1 மாதம் 2 மாதம் மட்டும் கட்டியிருக்கீங்க? 7 மாதம் வந்துருச்சு. 5 மாதம் கட்டினவங்க வெரி குட். 5 மாதம், 6 மாதம் வெரி குட். 7 மாதம் 7 மாதம் கட்டியாச்சா? 8 மாதம் கட்டியாச்சு. அட்வான்ஸா 8 மாதம் கட்டியாச்சு. அப்போ ரொம்ப பேர் என்ன செய்யலை, இன்னும் கொஞ்சம் தவணை வச்சிருக்கிறீங்க. தவணை வைக்க வேண்டாம், ஆண்டவர் நம்ம காரியத்தில் தவணை வைப்பார். சரி, என்ன சொல்றேன்னா, காணிக்க அலட்சியம் பண்ணாங்க. 2வது என்ன செய்யறாங்க? காணிக்கை கொண்டு போகவில்லை. இந்த 2 சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு பாருங்க, அவனை அசட்டை பண்ணினார்கள். 3வது என்ன செஞ்சாங்க? அசட்டை. தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. கை யாரும் பிடிக்காம இருக்க கூடாது. தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை இந்த பேலியாட்கள் மக்கள் அலட்சியம் பண்ணினாங்க, காணிக்க கொடுக்கல, அசட்டை பண்ணினாங்க. கண்டுக்கிறவே இல்லை. சில விஷயம் உங்களுக்கு விரோதமா சில காரியங்கள் பேசினால் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. காதை உண்டாக்குனவர் கேளாரோ? கண்ணை உண்டாக்குனவர் காணாரோ? யுத்தம் கர்த்தருடையது.
சவுல் இவ்வளவு அதிகாரம் இருந்தும் அந்தஸ்து இருந்தும் தனக்கு விரோதமா பேசுறவங்க அந்த பேச்சு கேட்டோம் எப்படி இருந்தான்? காது கேட்காத மாதிரி இருந்தான். காது கேட்காத எப்படி கம்மன் இருப்பானோ அவங்க இந்த 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 உதடு அசைதை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சின்ன வயசுல நான் பார்த்த ஒரு படம் ஒன்று, 2 பேரும் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் குண்டு வெடிக்கணும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இவங்க பின்னாடியே குண்டு வெடிச்சிடும். இவங்களுக்கு அது கூட என்ன செய்யல தெரியாம பேசிட்டு எங்கேயோ குண்டு வெடிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க பின்னாடி தான் வெடிச்சிருக்கு. அது கூட என்ன செய்யாது இவங்களுக்கு தெரியாது. காது கேளாதவன், இவனுக்கு காது கேட்கும் ஆனா என்ன செய்யல, கேட்காதவனை போல இருந்தான். இன்னைக்கு நாம ஒரு வார்த்தை கேட்ட உடனே ஓய் உண்ணி சேவலைய வரைஞ்சு கட்டுக்கிட்டு என்னையாடி அப்படி பேசிட்டு இப்ப வந்து பேசிடி நல்லா பொம்பளையா இருந்தா பயங்கரமா சண்டைக்கு போயிருவோம். சவுல் காது கேளாதவனை போல இருந்தான். காரணம் அவன் பக்குவப்பட்ட மனிதன். அல்லேலூயா. என்ன மனிதன்? பக்குவப்பட்ட மனிதன். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நீ கவனிக்காத. சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நீ என்ன செய்யாத, கவனிக்காத. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையங்க இதுதான்டா, போனால் போகட்டும் போடாட்டு போய்கிட்டாரு. நடிக்கிறதான் சொல்றோம்ல, தமிழ்நாட்டு மட்டும் விதி விலக்கா? குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத ஊரும் இல்லை, இந்த 2 இல்லாத ஊரும் இல்லை. சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் என்ன செய்யாத, கவனிக்காத. அது உன்னுடைய வேகத்தை தடுத்து நிறுத்திடும். ஆமா இல்லைங்களா? உன் வேகத்தை ஒரு லக்கை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வேகத்தை, அந்த பேச்சு நீ கவனமா கேட்டேன்னா உன் உள்ளத்துக்குள்ள சோறு வந்துடும். உன்னுடைய வேகத்தை தடுத்து நிறுத்திவிடும். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனிக்காத. அப்படி கவனிச்சீன்னா யார் உன்னை குறை சொல்லுவாங்கன்னு தெரியுமா? உன் வேலைக்காரி உன்னை சபிக்கிறத நல்லா வாசி, கேள்வி பட வேண்டியது ஆகும். கடைசியில் அந்த கருமத்தையும் கேட்க வேண்டியது ஆயிரும். எதுக்கு பார்த்தா எஜமானி எஜமானி எஜமானி, போன பிறகு போறா பாரு, அவளை பாரு, ஆளை பாரு, இதெல்லாம் நீ கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால சொல்லப்படுகிற வார்த்தை என்ன செய்யாத, நீ வேலை செய்கிற இடமானாலும் சரி, உன் குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, நம்முடைய உறவுக்காரங்களும் சரி, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் என்ன செய்யாத. நமக்கு ஒரு வியாதி என்ன தெரியுமா? நம்மளை குறித்து நல்லது சொன்னால் சந்தோஷப்படுவோம், ஆனால் குறை சொன்னால் கோபம் வந்துடும். குறைன்னா வேணும்னு சொல்றது இல்லை, சில குறைகள் இருக்கும். தவறை சுட்டி காட்டும் போது என்ன வந்துடும், கோபம் வந்துடும், பேச்சை நிறுத்திடுவாங்க. ஆமா இல்லைங்களா? அவங்க சாதனைகள், அவங்களுடைய நல்ல காரியங்கள், நல்ல பண்புகள் செஞ்சிருக்கிறாங்க, அது சொல்லும்போது அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அது கேட்கும் போது சந்தோஷப்படும் போது இதை சொல்லும் போது சந்தோஷப்படணுமா வேணாமா? ஏன் நம்ம படுறதில்ல? ஆனா சவுல் என்ன செய்தான்? காது கேளாதவனை போல் இருந்தான். அல்லேலூயா. இதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 38:13-14. சீக்கிரம் வசிங்கம்மா, சீக்கிரம் வசிங்கம்மா, டைம் ஓடிக்கிட்டே கிடக்கு. சங்கீதம் 38:13-14. நானும் நீங்க இனிமேல் செவிடனை போல, கேளாதவனை போலவும், ஓமையை போல, வாய் திறவாதவனை போலவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயின் மறு உத்தரவு இருக்கிற மனுஷலை போலானேன். இது தாவீது சொன்ன வார்த்தை. சில காரியங்கள் என்ன செய்யணும், கேட்டுக்கிறோம் விட்டுணும். அப்படியே எப்படோ ஒரு வார்த்தை வந்துச்சு, அந்த வார்த்தை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு 3 நாள் சண்டை போடலாம். புருஷன் பொண்டாட்டிக்கு சரி, பொண்டாட்டி புருஷனும் சரி, பிள்ளைகளோட பெற்றோனாலும் சரி, பெற்றோரோட பிள்ளையாலும் சரி, மருமகள் மாமியோட ஆனாலும் சரி, மாமியா மருமகளாலும் சரி, யார் இருந்தாலும் பாருங்க பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே தீட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது, என்னை பற்றி அவன் என்ன பேசுகிறான்னு. அதில் என்ன இல்லை, 10 பைசா பிரயோஜனமும் இல்லை. அப்படி கேட்பாயானால் உன் சரீரத்துக்கு இடைஞ்சல், உன்னுடைய மூளைக்கு இடைஞ்சல், உன்னுடைய ஹார்ட்டுக்கு இடைஞ்சல், உன்னுடைய வேகத்தை தடுத்து என்ன செஞ்சு சாமி வேலை பார்த்து ஐயா தீக்கு தரிசி சாமி வேலை இருக்கணும். இந்த சவலா நம்ம ரட்சிக்கிறவன் என்று சில பேர் சொன்னாங்களே, அவங்க யார் யாருன்னு அடையாளம் சொல்லுங்க, அவங்க எல்லாத்தையும் நான் வெட்டி போட்டுறேன் அப்படின்னு யார் சொல்றாங்க? பொதுமக்கள் சொல்றாங்க, சாமுவேல் கிட்ட சொல்றாங்க.
சவுல் கிட்ட கேட்கல. இப்ப நீங்க சவுல் பக்கத்தில் இருக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லியிருப்பீங்க? தாப்பால் போட சொல்லுவீங்களா? சவுலா இருந்தா என்ன சொல்லுவீங்க? பொதுமக்கள் சொல்றாங்க, சாமுவேல் பார்த்து, ஐயா அன்னைக்கு ராஜாவாக இவனை அபிஷேகம் பண்ணின பிறகு ஒரு கூட்டம் இப்படி பேசிச்சு, இவனை அலட்சியம் பண்ணினது, கேலி பண்ணுச்சு, நக்கல் பண்ணுச்சு, நையாண்டி பண்ணுச்சு, காணிக்க கொடுக்கல, அசட்டை பண்ணாங்க. அவங்க யார் யாருன்னு சொல்லுங்க, லிஸ்ட் கொடுங்க, எல்லாத்தையும் நாங்க கொன்றோம் கேட்கிறாங்க பொதுமக்கள். சாமுவேல் கிட்ட கேட்கிறாங்க. நீங்க சவுல் பக்கத்துல இங்க இருக்கிறீங்க, நீங்களா என்ன செஞ்சிருப்பீங்க? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சொல்லுங்க நாத்தான்வேல், சொல்லுங்க. சரி, நீங்க ரொம்ப நல்லவங்க. நானா தானே சொல்லுவேன். அது நானே அவங்கள போட்டதெல்லாம் நினைச்சேன். இப்ப விசுவாசிகளே வந்து சொல்லிட்டீங்களே, ஒரு வழி பண்ணிருங்க, அவங்கள தூக்கிருங்க. ஏன்னா அவங்கள விட்டுட்டா அவங்க இன்னும் பல பேர்த்த என்ன செய்வாங்க, பண்ணிடுவாங்க. வெட்டிருங்க அப்படி சொல்லியிருப்போம். அன்னைக்கு வெட்டுறது குத்துறதுதான் பெரிய விஷயமே இல்லை. அதுக்கு சவுல் சொல்றான் பாருங்க. அதுக்கு 2வது வசனம் வச்சுங்களேன். இன்றைய தினம் ஒருவனும் கொல்லப்படக்கூடாது. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? ஆமா, ரட்சிப்பர் நாள். ஒருவரும் தன் விரோதியை கூட என்ன செய்கிறான், கொல்ல வேண்டாம் இங்க சொல்லுகிறான். அல்லேலூயா. மத்தேயுல இயேசு சொல்றார், உன் சத்துருவை என்ன செய், சிநேகி. உன் சத்துருவை சிநேகி, உன் சத்துருவை நேசி. உன் சத்துரு பசியாம் வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடு. அவனுக்கு என்ன கொடு? சாப்பாடு கொடு. நீ கொடுக்கறது சாப்பாடு. ஆனா அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? அக்கினி தழலை தன் தலையில போட்டதுக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு தீமை அவனுக்கு செஞ்சிருக்கிறான். நீ அவனுக்கு நன்மை செய்யும் போது அது நீ செஞ்ச நன்மை உனக்கு வரும், அவன் செய்த தீமை அவனுக்கு என்ன செய்யும், சுட்டி காட்டும். விளங்கனவங்க அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறான், சத்துருவை கூட நேசிக்கிறான். இப்படி இருந்த மனுஷன் இப்ப அந்த 15 வாய்ச்சிங்களா வசனம், 15:24 வாய்ச்சோம். கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால பாவம் செய்தேன். என்ன ரகசியம்? இப்படி நல்ல மனுஷன், இப்படியெல்லாம் நாம் இருக்கிறோம். இதெல்லாம் முதல் பகுதி. சினிமா படத்துக்கு போனீங்கன்னா முதல் பகுதி 2 ரீல் விடுவாங்க. முன்னாடி எல்லாம் மொத்தம் 4 போடுவாங்க. அது இப்போ வந்து இடைவேளை மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுருக்கிருச்சு. 12 ரீல், 13 ரீல். வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 ரீல். விடிஞ்சே போயிடும். செகண்ட் ஷோக்கு போனால் விடிஞ்சிடும். அந்த மாதிரி அதில் 4 ரீல் ஓட அந்த ஃபிலிம்லாம் அந்த போயிடும். அதில் என்ன செஞ்சுருப்பாங்க, தச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த முதல் பகுதி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரியும். எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரியும். ஒரு பாட்டு இருக்கும், ஒரு டான்ஸ் இருக்கும், ஒரு ஜோக் இருக்கும், இது இருக்கும். இடைவெளிக்கு பிறகு தான் கதை என்ன ஆகும், சூடு பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு இடைவெளிக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம். இடைவெளிக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் நினைக்கிறீங்க, பாஸ்டர் படமே முடிகிற நேரத்தில் இன்னும் இடைவேளை தான் விட்டுருக்கீங்களா? மணி 12:20 ஆச்சு. 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன், சீக்கிரமாக முடிச்சிடறேன். கர்த்தர் நாம மகிமையுண்டாகட்டும். இப்படி இந்த மனுஷன் இப்போ டக்குன்னு வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சரி, முடிச்சுட்டு 1:11 வாசிங்க. சாமுவேல் வந்து சவுல்கிட்ட கேட்கிறார், எப்பா நீ என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன செய்யறன்னு கேட்கிறாரு. ராஜா வேலை தான் பார்க்கணும், ராஜா வேற வேலையை பார்க்க கூடாது. இவர் ராஜா வேலையை விட்டுட்டு ஆசாரியன் செய்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். சாமுவேல் வந்து கேட்கிறாரு, என்னப்பா செய்யறேன்னு. அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க. ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போறதையும் சரி, 8ஆம் வசனத்துல 12 முடிய நீங்க வீட்டில் மறுபடியும் நினைச்சு பாருங்க, இந்த காரியம் இருக்கும். இப்ப மீண்டும் ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்துக்கு முன்னாடி ஆசாரியன் வந்து அங்க ஜெபம் பண்ணி அங்க பலி செலுத்தி அவர்களை என்ன செய்யணும்,
யுத்தத்துக்கு அனுப்பணும். இதுதான் முறையா இருந்தது. அது கூட நீங்க பாகுபலி சொல்லக்கூடிய அந்த படங்கள் கூட வந்திருக்கா சொல்றாங்க. ஒரு எருமை கடாயை வெட்டி யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. இதெல்லாம் வேதத்தில் இருந்த காரியங்கள் தான். சரிங்களா? இங்க அப்படி வர்றதுக்கு முன்னாடி சவுலே இந்த காரியம் செஞ்சிட்டான். ஆசாரி செய்யற காரியம் சவுல் செய்தான். ஒரு காலத்தில் இந்த பதவி வேண்டாம் என்று ஒளிஞ்சு கிடந்த மனுஷன் இன்னைக்கு பதவி வந்த பிறகு நானே எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னு வந்துட்டான். 3 காரணம். தான் தவறு செய்ததை ஒத்துக்கொள்ளாமல் பழி போடுறான். 3 வேற காரியம். 1, ஜனங்கள் என்னை விட்டு விலகி போவாங்க. ஆண்டவர் விலகி போனாலும் பரவாயில்ல, ஜனங்கள் என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகி போகக்கூடாது. இது எப்படிப்பட்ட மனநிலைமை, இது எப்படிப்பட்ட சூழ்நிலை? கடவுள் விலகி போனாலும் பரவாயில்லையா, எனக்கு ஜனங்கள் வேணும், சொந்த பந்தம் வேணும், எல்லா ஜனங்கள் எனக்கு வேணும், நண்பர்கள் வேணும், பழகிடவங்க வேணும், அதுக்காக கடவுளை என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல. இப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கிறோமா? எப்படி இருக்க வேண்டிய மனுஷன் இப்ப எப்படி மாறுகிறான் பாருங்க. ஜனங்கள் மேலே அவன் என்ன இருந்தான், பிரியமா இருந்தான். ஆண்ட மேல இந்த பிரியம் மாறி யார் மேல பிரியம் வந்துருச்சு, ஜனங்கள் மேல பிரியம். இன்னைக்கு உங்களுடைய பிரியம் யார் மேல இருக்கிறது? உங்கள் பிரியம் தேவன் மேல இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் கையை தூக்குங்க சொன்னவனே எல்லாம் தூக்குவீங்க. இல்ல தூக்க சொல்ல மாட்டேன், தூக்க சொன்னா எல்லாரும் தூக்குவீங்க. தூக்கும் போதே உங்க மனசுக்கு தெரியும் எந்த அளவத்துல. ஜனங்கள் என்னை விட்டு பிரிந்து போக கூடாது. கடவுள் போனாலும் பரவாயில்ல, ஜனங்களை விட்டு நினைச்ச கூடாது, பிரியக்கூடாது. இப்ப ஜனங்களை விட கடவுளோட யார் முக்கியம்? 1. அடுத்து, குறித்த காலத்தில் நீர் வரலன்னா காத்துரு. 7 நாள் கெடுவு சொல்லியிருந்தார் சாமுவேல். 7 நாள் வரல, அதுக்கு என்ன, காத்துரு. நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்க போற, யுத்தம் பண்ணது கர்த்தர் தானே, ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவர் தானே. ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, உழைச்சவங்கெல்லாம் யாரும் முன்னுக்கு வரல. உழைச்சவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உழைக்கிறவங்க தான் இன்னைக்கு ஓஹோன்னு வரணும்னா, நம்ம உடம்புப்பேட்டையில் வண்டி சுமக்கிறான் பாத்தீங்களா, மூட்டை சுமக்கிறவங்க அவங்க தான் 1ஆம் நம்பர் வந்திருக்கணும். அவங்க வரலையே. உழைக்காத அதானி அம்பானி தானே இன்னைக்கு உலகத்தில் 3ஆவது பணக்காரனா இருக்கிறான். ஆமா இல்லைங்களா? இன்னைக்கு உழைச்சு ஒண்ணும் இல்லாம தானே எத்தனை ஜனங்களை காணப்படுறோம். அதான் நீங்க வாசித்த அந்த 10ஆம் சங்கீதம், அருமையான சங்கீதம். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஏழைகளையும் மறக்காதீங்க. பணக்காரன் என்ன சொல்லுவான், எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று தேவனை அசட்டை பண்ணுகிறான். சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன செஞ்சிருவான், அவனை அசட்டை பண்ணுகிறான் அப்படின்னு இந்த 10ஆம் சங்கீதத்தில் நீங்க வாய்ச்சிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் வர்றதுக்கு தாமதம் பண்ணிட்டீங்க. அப்ப என்னால குத்தம் இல்லை, யாருனால குத்தம், உங்கனாலதான். நீங்க நேரத்தில் வந்திருந்தா நீங்க பலி செலுத்திருப்பீங்க. நீங்க சொன்ன கெடுவுக்கு வரல, நானே செஞ்சுட்டேன். இதுவா பதில்? அந்த 24 தான் பதில். 15, 24 பாத்தீங்களா, அதுதான் பதில். இங்க தப்பு செஞ்சது தப்பு யாரு மேல போடுறான், தேவ மனுஷன் மேல போடுறான். நீங்க சரியான நேரத்தில் வந்திருந்தா, நீங்க ஜபத்தை கேட்டிருந்தா, நீங்க சர்ச்சுக்கு வந்திருந்தா, நீங்க இந்த காரியம் பண்ணியிருந்தா, வரவேண்டிய இடத்துல கரெக்டா வந்திருந்தா, நான் இப்படி போயிருப்பேனா? மூதேவி, வர்றதுக்கு லேட்டாலும் நீ காத்து இருக்கணும். என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பழி தூக்கி யார் மேல? தேவ மனுஷன் மேல. இன்னைக்கு நம்ம செய்யற தவற யார் மேல பழி போடுறோம்? என்னால தப்பே இல்லை, அவங்க செஞ்சதுனால தான். சில பேர் பஞ்சாயத்துக்கு வருவாங்க. அந்த அம்மா சொல்லும், என்னை அடிச்சிட்டாரு. ஏம்மா சும்மா இருக்கும்போது அடிச்சாரா? அவர்கிட்ட கேட்டா அவ என்ன வஞ்சிட்டா. சும்மா இருக்கும்போது வைவாளா? சும்மா இருக்கும்போது வையவும் மாட்டான், சும்மா இருக்கும்போது அடிக்கவும் மாட்டான். அவ இடையில என்ன செஞ்சிருக்கு, என்னமோ நடந்திருக்கு. அது அவங்க வாயாலேயே வெளியே கொண்டு வரதுக்கு செஞ்சிருவோம். அதான் பழமொழி வச்சிருக்க, அம்மாவுக்கு வாயாடுனா அப்பாவுக்கு கையாடுமா? கையாடும். இன்னைக்கு சில அம்மாமாருக்கு வாயும் ஆடும், கையும் ஆடும்.
அருமைக்குரியவர்களே, இங்க பழி தூக்கி ஆண்டவர் மேல போடுகிறான். நீங்க தவறு பண்ணிட்டு உங்க பழி ஆண்டவர் மேல என்ன செய்யாதீங்க, போட்டுக்கிறாதீங்க. மூணாவது காரியம், என்னோட எதிரிகள் பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. இவன் செஞ்சதுக்கு சரி நியாயப்படுத்துறான். எதிரிகளும் பக்கம் வந்துட்டாங்க, நீங்களும் வரல, ஜனங்களும் என்னை விட்டு சிதறி போறாங்க. நான் என்ன செய்வேன்? நான் பலி செலுத்திட்டேன். நான் பலிய எந்த நெருக்கு வந்தாலும் கர்த்தருக்காக நீ காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகமே உன்னை விட்டு விலகி போனாலும் உன்னை விட்டு விலகாத ஆண்டவர் உனக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் மட்டும் இருந்திருந்தால் விலகி போனது எல்லாத்தையும் உன்னை தேடி வரும். நீ ஆண்டவர் விட்டு விலகி, உன்னை விட்டு விலகி போனவரோட நீ போனீனா அவங்க விலகி போய்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் நீ அதையும் விட்டுருவ, இதையும் விட்டுருவ. விளங்குதா? என் சத்துருக்கள் நெருக்கி இருக்கிறாங்க, இருக்கட்டும். அவங்களுக்கு முன்னாடி உனக்கு பந்தி நான் ஆயத்தப்படுத்துவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் வழியும். எப்படி இந்த மனுஷன் எப்படி அவன் மாறி போனான்? இன்னொரு வார்த்தை பாருங்க, 10ஆம் வசனத்துல 15:10. என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போய்விட்டான். என் வார்த்தை என்ன செய்யல, நிறைவேற்றல. காரணம், ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலியை என்ன செய்யல. மனஸ்தாபம் படுறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி இவன் தான் பெருமை எடுத்துக்கொண்ட ஆண்டவர் இப்ப இவன் ராஜவாக்குனது மனஸ்தாபப்படுறேன். என் வார்த்தை அவன் செய்யல. உங்களை ஆண்டவர் கரம் பிடித்து உயர்த்தி இன்னைக்கு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் அடையாளம் காட்டியிருக்கிறார். உங்களை கண்டு சந்தோஷப்படணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, மனஸ்தாபப்படக்கூடாது. அதுல 18ஆம் அதிகாரம் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆமா, இது 3வது யுத்தம். ஆடி பாடுகையில் 1000 பாடினார்கள். அந்த வார்த்தை 8ஆம் வசனம், அந்த வார்த்தை சவுலுக்கு விஷனம். எந்த வார்த்தை? இவனுக்கு 1000 கொடுத்ததுனால இவனுக்கு வந்த வார்த்தை. அவனுக்கு 10000 கொடுத்தீங்க, எனக்கு என்ன கொடுத்தீங்க? 1000 தான் கொடுத்தீங்க. அந்த வார்த்தை இவனுக்கு எப்படி இருந்துச்சா? விசனம்னா என்ன? விசனம்னா கவலை, கஷ்டகாலம், கடுப்பா இருந்தது. கடுப்பா, சில பேர் சொல்லுவாங்க பேச பேச கடுப்பா இருக்கு எனக்கு. விசனமா இருந்தது, கடுப்பா இருந்துச்சு எனக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனா இதே காது அன்னைக்கு இவனை குறிச்சு எவ்வளவு மட்டமா பேசினாலும் என்ன செய்யல, காது கேட்காதவனை போல இருந்தான். இன்னைக்கு இந்த காது என்ன காது? போராமை கொள்ளுகிற காதா மாறிடுச்சு. அன்னைக்கு அந்த காது அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு பதவி வந்தது, பட்டம் வந்தது, பெருமை வந்த பிறகு இந்த காது என்ன செய்யுது? யார் பேசினாலும் கேட்குது. என்ன குறிச்சு தான் பேசணும், என்ன குறிச்சு தான் பேசணும், என்ன குறிச்சு தான் பேசணும் கேட்குது, தேடுது. அதுல இவன் தேடுதல் இல்லைன்னா உடனே என்ன செஞ்சிடும்? அவனுக்கு என்ன வந்துடும்? விசனம் வந்தது. 2வது எரிச்சல் வந்தது, மிகுந்த எரிச்சல் வந்துச்சான். எப்படி இருந்த காது எப்படி மாறிச்சு பாருங்க. அன்னைக்கு அதே காது தானே. அந்த காதை குறித்து என்னென்ன பேசுனாங்க அன்னைக்கு? அருமையா இருந்துச்சா? அன்னைக்கு அந்த காது இவனை குறித்து என்ன பேசினாலும் என்ன செய்யல, பொருட்டாகவே எடுக்கல. இன்னைக்கு இந்த பெண்கள் பேசுறதை கேட்டுட்டு, அப்ப என்ன நினைக்கிறேன், இந்த பகுதி படிக்கும் போது ஆம்பளை பேசுனா கோபம் வராது போல் இருக்கு, பெண்கள் பேசினா தான் கடுப்பு வரும், விசனம் வரும், போராம வரும் போல். இப்ப பெண்கள் தான் பாடுறாங்க. சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 16 சொன்னா எனக்கு அந்த வார்த்தை உங்க உள்ளத்துல, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க உள்ளத்துல எந்த வார்த்தையும் விசனம் வரக்கூடாது. விசனம் வந்தா வசனம் போயிடும். வசனம் போச்சுன்னா எரிச்சல் வந்துடும்.
அந்த காது போல நம்ம காது இருக்கா, இல்லை இந்த காது போல இருக்கா? அந்த காது மாறி இப்போ இந்த காதை என்ன செஞ்சிருச்சு? அந்த வார்த்தை அவனுக்கு விசனமும் எரிச்சலும். உங்களுக்கு எரிச்சல் வரக்கூடிய வார்த்தை ஏதாச்சும் இருக்கா? விசனம் வரக்கூடிய வார்த்தை இருக்கா? இன்னைக்கே இயேசு சன்னிதானத்தில் விட்டு விட்டு போயிருங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் முகநாடி என்ன செஞ்சிச்சு? வேறுபட்டது. முகநாடியே அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? வேறுபட்டதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான், முடிக்க போகிறேன். 4வது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 18:10 வாசிங்க. இந்த விசனமும் எரிச்சலும் வந்த உடனே என்ன ஆவி வந்துருச்சு? என்ன ஆவி? அன்னைக்கு முத வந்த ஆவி என்ன ஆவி? அன்னைக்கு முத வந்த ஆவி தேவ ஆவி, தீர்க்கதரிசியா மாறினான். இன்னைக்கு எரிச்சல் வந்த உடனே, விசனம் வந்த உடனே என்ன ஆவி வந்துருச்சு? பொல்லாத. அன்னைக்கு இருந்த மனுஷனுக்குள்ள அந்த ஆவி இருந்துச்சு, பரிசுத்த ஆவி. இன்னைக்கு இந்த மனுஷனுக்குள்ள பொல்லாத ஆவி வந்துச்சு. உங்களுக்குள்ள இருக்கிறது நல்ல ஆவியா பொல்லாவியா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? உங்களுக்கு கத்த கொடுத்த காது முன்னாடி இருக்கிற காதா, இப்ப இருக்கிற காதா? எந்த காது உங்களுக்கு முக்கியம்? இந்த காதிலேயே இருந்தா முகநாடி வேறுபட்டதுனால அவன் அசுத்தாவினால அலக்களிச்சு கொண்டிருந்தான். ஆனா தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு பக்கம் ஆவி போராடுது, ஒரு பக்கம் தீர்க்கதரிசனமும் கையில கத்தி பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தானா. அது வாசிங்க 10ஆம் வசனம், அது வாசிங்க. இருந்தது, அவன் வீட்டுக்குள்ளேயே தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தானா. எங்க? வீட்டுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தான். சர்ச்சுக்கு போகல, ஜெப கூட்டத்துக்கு போகல, வீட்டுக்குள்ளேயே நான் ஜெபிக்கிறேன். உன் ஜெபத்தை கொண்டு போய் எங்கேயாச்சும் போடு. வீட்டுக்குள்ளேயே நான் ஜெபம் பண்ணிக்கிறோம். அங்கே மாதிரி போகிறதில்ல, இங்கே சர்ச்சுக்கெல்லாம் போகிறதில்ல, கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கேட்கறதில்ல, நாங்கள் அங்கே கண்ட யாரையும் பிடிக்கிறதில்ல, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிட்டோம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறபடினாலே அவரோடு நான் பேசுகிறேன், என்னோடு அவர் பேசுகிறார். வீட்டுக்குள்ளேயே தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தானா? சும்மாவே சொல்லிக்கிட்டு இருந்தான். சவுல் கையில ஈட்டி இருந்தது, ஒரு கத்தி வச்சுக்கிட்டு தான் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா வார்த்தை சொல்லக்கூடிய கத்தி வாயிலே இருக்கு. யாரா வந்து வாங்க வெட்டுவோம் அப்படின்னு பண்றது ஜெபம், வெட்டுறது கத்தி. நாவும் பொல்லாத ஆயுதம் தானே. நாவு பொல்லாத ஆயுதம். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நாக்குதான். இப்படி இருந்ததுனால இவனுடைய முடிவு என்னன்னு பாருங்க. கடைசியாக நான் சொல்லி ஜெபம் பண்ணி போறோம். 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கில்போவா மலையில வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆறாம் வசனம் வாசிங்க. இதுல இருந்து 1 6 முடி வீட்டில் போய் வாசிங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவன் எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். அவன் பட்டயத்தை அவனே குத்திக்கிட்டு செத்து போயிட்டான். ஒரே நாளில் 3 குமாரர்களும் அவனும் அவன் ஆயுததாரியும் அவனுக்கு உண்டான எல்லா சேனையும் ஒரே நாளில் செத்து போயிட்டாங்க. இதுவா முடிவு? இதுவா முடிவு? ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? அவனை குறித்து சொல்லும்போது அழகானவன், சௌந்தரியவான், உயர்ந்த மனிதன், பதவி கண்டு பள்ளி இழிக்காதவன், பதவி கண்டு பள்ளி இழிக்காமல் பதுங்கு குழியில படுத்து கொண்டவன், தேவனுக்கு பயந்த மனுஷன். இதெல்லாம் ஆரம்பம். முடிவு எப்படிதான் இருந்திருக்கணும்? எப்படி இருந்திருக்கணும்? இப்படிதான் இருந்திருக்கணும். ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் முக்கியம் இல்ல. சகோதரனே, சகோதரியே, அன்பு தாயே, ஆரம்பம் முக்கியம் இல்ல, உன் முடிவு முக்கியம். முடிவு முக்கியம். இந்த மனிதனுடைய முடிவு எவ்வளவு பரிதாபத்துக்குரிய காரியங்கள் போச்சு. காரணம், கேட்காத வார்த்தைகள்லாம் கேட்டான். கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தை கீழ்ப்படியாம போனதுனால வராத ஆவி அவனுக்குள்ள வந்தது. கடவுளுக்கு அவனுக்கு ஒரு பிரிவினை வந்துருச்சு. கடைசியில் அவன் குடும்பமே அழிந்து போனார்கள்.
உங்களை என்னையும் ஆண்டவர் அதற்காக அழைக்கவில்லை. இந்த சரித்திரம் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, நாம் இப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டும்படியாக எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, தேவனா மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். இந்த சவுல் தன்னை குறித்து என்ன பேசினாலும் அது அவன் காது கேட்காத போல் இருந்ததுனாலே அவனுக்கு மீண்டும் 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 ஆசீர்வாதம் தான் வந்துச்சு. ஆனால் எப்போ அடுத்தவன் சொல்கிறத ஒட்டு கேட்டானோ, எப்போ அடுத்தவங்க சொன்னது இவன் கேட்க ஆரம்பித்து விசனம் வந்துச்சோ, அப்போவே டவுன் 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 இறங்கிட்டான். உனக்கு மேன்மை வேணுமா, தாழ்மை வேணுமா, உயர்வு வேணும், அதென்றால் என்ன செய்யணும்? சவுல் செய்த முன்னாடி செஞ்ச 5 காரியத்தை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எழுப்புதலை கொடுப்பார்.